எல்லா வீடியோ போல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மாதிரி நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு உயிர் சம்மந்தமான பிரச்சனைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரித்விகா அப்படிங்கிற பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா SMA டைப் 1 அப்படிங்கிற பிரச்சனையில் சமீப காலமாக இதை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே வரோம். அந்த குழந்தைக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 மாத குழந்தைங்க. 6 மாத குழந்தை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் அந்த குழந்தைக்கு பால் குடிக்க கூட முடியல. ரொம்ப மூக்கு வழியாக டியூப் விட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதிகபட்சம் இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றி ஆகணும். அதுக்கு ரொம்ப நாள் இல்லை, 30 நாளுக்குள்ளே இந்த தொகையெல்லாம் பெரட்டினா தான் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எவ்வளோ தேவைப்படுது இந்த குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த ஊசிக்கு தேவைப்படுதுங்க. இந்த ஃபண்ட்ரைஸ் யார் மூலிமா பண்ணுறான்னு ஏதோ டைரெக்டாக ஒரு அக்கௌண்ட்டில் போடுறதெல்லாம் இல்லை. இம்பேக்ட் குரு அப்படின்னு இந்த ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்குனே ஒரு அறக்கட்டளை இருக்குங்க. அவங்களுக்கு தான் நம்ம பணம்லாம் அனுப்புகிறோம். ஓகே, நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். உங்களால் முடிஞ்ச உதவி, அது 10 ரூபாயா இருக்கலாம், 100 ரூபாயா இருக்கலாம், 500 ரூபாயா இருக்கலாம், அல்லது ஒரு ஷேர். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கு போய் சேரும். இந்த ரித்விகா பாப்பாவோட ஐடி நாங்கள் ஒன்று கொடுக்குறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஐடி. நம்ம கொடுக்குற பணம் கரெக்டாக போய் சேருதா, இது வரைக்கும் எவ்வளோ பேர் பணம் போட்டிருக்காங்க, எவ்வளோ சேர்ந்துருக்குங்கிறதெல்லாம் கீழே பயோவில் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடக்குது எல்லாமே மேத்தா ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வரிசையாக உங்களுக்கு வந்துடும். பெரிய பணமாக பொண்ணுங்கள நீங்கள் ஒரு நாள் டீ சாப்பிட்ற காசை போட்டிங்கன்னா கூட என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட உயிரை ஈஸியாக காப்பாற்றிடலாம். அவ்வளோ பேர் இந்த வீடியோவை பார்க்குறோம். நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா ஏதாச்சும் உதவி பண்ணோம்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை நான் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கேனர் தெரியுங்க. இப்போ இம்பேக்ட் குரு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இதில் என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை நான் பண்ணிடுறேன். நீங்களுமே ஒரு 10,000 ரூபாய் பணத்தை நான் இப்போ போட்டு விடுறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச 10 ரூபா போட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சது 100, 200, 500 நம்ம வசதிக்கு நம்மளால் ஒரு நாளில் பண்ணுற செலவில் ஒரு தொகையை அந்த குழந்தைக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தை நாளைக்கு உயிரோடு இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக அந்த குழந்தையை காப்பாற்றிட முடியும்னு எனக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு உணர்வு முருகர் சொல்கிற மாதிரியே இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களால் பண உதவி பண்ண முடியலன்னா பார்க்குற ஒருத்தரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது யாராச்சும் உதவி பண்ணுறவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் பண்ண பெரிய உதவியாக கூட இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், உதவி பண்ணுங்கள், கையெடுத்து கேட்டுக்கிறேன்.